கடவுள் ஆணா பெண்ணா? உலகில் உள்ள பெருவாரியான மதங்கள் கடவுளை ஆணாக மட்டும்தான் அடையாளம் காட்டுகின்றன. இஸ்லாமிய மதத்து புனித நூலான குர்ஆன் முழுமையும் ஆழ்ந்து படித்தோம் என்றால் கடவுளை அவர் இவர் என்று அழைக்கிறது. இந்த பதங்கள் பெண்மையை குறிக்காது என்று நமக்கு தெரியும். கடவுளுக்கு உருவமே இல்லை என்று கூறும் இஸ்லாம் அவரை ஆணாக பார்ப்பது விசித்திரமாக உள்ளது. விவிலியம் என்ற கிறிஸ்துவ புனித நூலும் கடவுளை கர்த்தர் என்ற ஆண்பாலாலேயே அழைக்கிறது. யூதர்களின் மதமான ஹீப்ரு மதம் கூட கடவுளுக்கு ஜெகோவா என்ற ஆண் பெயரையே சூட்டியிருக்கிறது. இந்து மதத்தைப் போல் மிக பழமையான ஐரோப்பிய மதமான சார்வாஸ்திரியம் கடவுளுக்கு ஆஹிரிமஸ்தா என்ற ஆண் பெயரையே கொடுத்திருக்கிறது. ஜப்பான், சீனா போன்ற நாடுகளிலும் கடவுள் ஆணாகவே கருதப்படுகிறார். இந்து மதத்தில் கூட சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் ஆணாகவே இருக்கிறார்கள். பெரும்பாலான மதங்கள் கடவுளை ஆணாக கருதிய போதும் நமது பகவத்கீதை, உபநிஷதங்கள், பிரம்மசூத்திரம் போன்றவைகள் கடவுளை ஆணாக ஒப்புக்கொள்ளவில்லை. அதேவேளை துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி போன்ற பெண் தெய்வங்களாகவோ அல்லது பெண்ணாகவோ அல்லது ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அரவாணியாகவோ நமது சாஸ்திரங்கள் கடவுளை ஏற்கவில்லை. மாறாக ஆண், பெண், அலி ஆகிய முப்பாலும் கடவுளுக்குள் அடக்கம். கடவுள் தன்மை இந்த முப்பாலையும் தாண்டியது என்று சொல்கின்றன. கடவுளை உணர்ந்த ஞானிகளும் கடவுளை பேரொளியாக கருதுகிறார்களே தவிர ஆண், பெண், அலியாக கருதவில்லை. நன்றி, வணக்கம்.